4 பெண்மணிகளும் கிளம்பிவிட, ஆருவும் பூஷியும் தங்கள் அரட்டை கச்சேரியை தொடர்ந்து கொண்டிருந்தனர். மணமகன் பற்றிய விவரங்களையும் அவருடைய படத்தையும் பார்த்தவள் பூஷியை ஓட்டித் தள்ளி கொண்டிருந்ததில் நேரம் சென்றதே தெரியவில்லை. 5 மணி அளவில் காஃபி குடிக்க கீழே இறங்கி வர, திலீப் அவரிடமிருந்து பூஷிக்கு கால் வரவும் அவள் எழுந்து சென்று விட, தனிமையில் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்தவள் அருகில் இருந்து முக்கோண வடிவ சிறிய 3 அடுக்கு டேபிளில் அழகாக ஒவ்வொரு அடுக்கிலும் பிரித்து அடுக்கப்பட்டிருந்த செய்தித்தாள்கள், வாராந்திர புத்தகங்கள், மாதாந்திர புத்தகங்களைக் கண்டு அவற்றிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து அதில் மூழ்கிவிட்டாள். திடீரென கேட்ட ஹாய் என்ற வசீகரமான கம்பீரமான குரலில் தலையை நிமிர்த்தியவள் தலையை வாசல் பக்கம் திருப்ப, அங்கு பிரதான வாசலுக்கு அருகில் மாடிப்படி அருகே அசாத்திய உயரத்தோடும் அதற்கேற்ற எடையோடும் தவறாத உடற்பயிற்சியினால் முருகேற்றிய உடற்கட்டோடும் கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டை அணிந்து சட்டையின் மேன் பொத்தானை அலட்சியமாக திறந்து விட்டபடி வலது கையில் கருப்பு நிற பிளேசரை வலது தோளில் போட்டுக்கொண்டு இடது கையில் போனை காதுக்கு கொடுத்தபடி இவளையே கூர்பார்வை பார்த்தபடி நின்றிருந்தான் விகான். ஆறு, யார் இவன் என்பது போல பார்வையை நிமிடத்திற்கு குறைவான நேரம் அவன் மேல் செலுத்த, தன் கையில் இருந்த போனில் யா யூ கண்டினியூ எனவும் தலையே திருப்பி புத்தகத்தில் பார்வையை செலுத்தினாள். தன்னை கண்ட பின்பும் எந்த ஒரு எதிர்வினையும் காட்டாது திருப்பி கொண்டவளை நின்ற இடத்திலிருந்து இம்மியளவும் அசையாது நின்று முறைத்து கொண்டு இருந்தான். அதே நேரம் தன் வயதிற்கேற்ற கம்பீர நடையோடு வீட்டிற்குள் நுழைந்தார் ஜெய். அவரின் ஷூவின் சத்தத்தில் நிமிர்ந்தவள் தன்னை சந்தித்தவரை கண்டு தன்னையும் அறியாது எழுந்து நின்றிருந்தாள். தன் வேக நடையை நிறுத்தாமலேயே ஆருவை கண்டு அழகாக புன்னகைத்தவர் சிட் டவுன் என்றபடியே உள்ளே சென்று மறைந்தார். அவர் சென்ற பின்பும் அந்த திசையையே பார்த்து கொண்டிருந்தவளின் தோளை தொட்டு உலுக்கினாள். என்னடி அப்படி பார்க்க என்றவாறே. அப்போதே அங்கு வந்த பூஷி. அதில் பார்வையை திருப்பியவள், ஃபர்ஸ்ட் டைம் அங்கிளை பார்க்கிறேன்ல அதான் என்றவள். இப்போதான் புரியுது அத்தை எப்படி கவுந்தாங்கன்னு என்றாள் கண் சிமித்தபடியே. அதை கேட்டு சிரித்த பூஷி இருவரை என்று உள்ளே செல்லவும் மீண்டும் அமர்ந்தவள் ஏதோ உள் உணர்வு உறுத்த தலையை நிமிர்ந்து பார்க்க இவளை முறைத்து கொண்டே மாடி ஏறி கொண்டிருந்தான் விகான். இவன் ஏன் நம்மளை இப்படி முறைக்கிறான் என புருவத்தை சுருக்கி யோசித்தவள், ஓ நாம் இங்கே வந்தது இவனுக்கு பிடிக்கல என தானே நினைத்து கொண்டு, டேய் மடையா, நானும் வரமாட்டேன் தாண்டா சொன்னேன், என்னை டெம்போ வச்சு கடத்தாத குறைய தூக்கிட்டு வந்துட்டானுங்க. இது தெரியாமல் நான் ஏதோ உன் சொத்தில் பங்குக்கு வந்த மாதிரியே பார்க்குறியே என வாய்க்குள்ளேயே அவனை வறுத்தெடுத்து கொண்டிருந்தாள். அப்போது அங்கு வழக்கமாக மாலையில் பூ கொடுக்கும் பெண்மணி வந்து குரல் கொடுக்கவும், செல்வதற்கு முன் மைதிலி விவரம் சொல்லி பணம் கொடுத்துவிட்டு சென்றிருந்ததால் அதை வாங்குவதற்காக எழுந்து சென்றாள். நாளை மணப்பெண் அலங்காரத்திற்காக தலை அலங்காரம் செய்ய செண்டாக கோர்க்கப்பட்ட மல்லிகை ஆர்டர் செய்திருந்தார் மைதிலி. ஆறு சென்று நிற்கவும் பூஜியும் உடன் வந்து இணைந்து கொண்டாள். பூவிற்கும் பெண்மணி பல வருடங்களாக வாடிக்கையாக இவர்களுக்கு காலை மாலை இருவேளையும் தினமும் பூ கொண்டு வந்து கொடுப்பவர். வழக்கமாக வாங்கும் மைதிலிக்கு பதில் வேறு பெண் வந்து நிற்பதும் சரியாக கேட்டு சரிபார்த்து வாங்குவதையும் புரியாமல் குழப்பத்தோடு பார்த்து கொண்டிருந்தார். அப்போதே ஆறு கவனித்தார். மணப்பெண்ணிற்கு மட்டுமே ஆர்டர் செய்திருந்ததே. எப்படியும் வருபவர்களுக்கு தலையில் வைத்து கொடுக்க பூ வேண்டுமே என்பது நினைவு வர உதிரி பூக்களாக வைத்திருந்த மல்லிகையையும் சேர்த்து கேட்டாள். இல்லைம்மா, ஊட்டம்மா இதை மட்டும்தான் கேட்டாங்க என பூக்காரி சொல்லவும், அத்தை மறந்துருப்பாங்க, நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் கொடுங்க என கேட்டவளை கண்டவர் அருகில் அமைதியாக இதையெல்லாம் பார்த்தபடி நின்றிருந்த பூஷியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, எவ்வளவு பொறுப்பாக எல்லாம் செய்யுது இந்த பாப்பா என நினைத்தபடியே, நீங்கள் தான் இந்த வீட்டு மருமகளாமா என்றார் கண்களில் ஆச்சரியத்தோடு. அதை கேட்ட ஐயோ சீச்சி இல்லை என முகத்தை சுழித்து ஆறு பதறவும் தன் அரை பால்கனியில் இருந்து அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான் விகான். பூ விற்பவரின் கேள்விக்கு பதறைபடியே மறுத்தவளை புரியாமை பார்த்தவர், நீதானமே அவங்கள அத்தேன்னு சொன்னேன் என்றார் குழப்பத்தோடு. அது இவ எங்கள் தாய் மாமா பொண்ணு, அதான் அம்மாவை அத்தைன்னு கூப்பிட்றா என பூஷி விளக்கம் கொடுக்கவும், ஓ நான் இந்த வீட்டு ராசாவோட ராணியோன்னு நினச்சேன் என்றவர், யாருக்கு கொடுத்து வச்சு இருக்கோ இந்த வீட்டு ராணியாவ என்றார். யார் அந்த பாவப்பட்ட ஜீவனம் என ஆறு மனதிற்கு கிண்டல் அடிக்க அது அவளின் இதழில் புன்னகையாக வெளிப்பட்டது. அதை பிறர் அறியாமல் மறைத்தவள் அமைதியாக நின்று கொள்ள இவை அனைத்தையும் தன் அறையின் பால்கனியில் நின்று பார்த்து கொண்டிருந்தான் விகான். பிறகு ஆருவும் பூஷிதாவும் வீட்டிற்குள் வர ஹாலில் உடைமாற்றி அமர்ந்திருந்த தந்தையை கண்டு புன்னகைத்தவள் சமையல் செய்பவரிடம் பால் கொண்டு வர சொல்லி பணித்துவிட்டு வாங்கிய பூக்களை இருவருமாக பத்திரப்படுத்திவிட்டு வந்து அமர்ந்தனர். தனி சோபாவில் கால் மேல் கால் போட்டு கம்பீரமாக அமர்ந்திருந்த ஜெய்யை பார்க்கும்போது தானாகவே மனதில் ஒரு மரியாதை உருவானது ஆருவிற்கு.
அவளை கண்டு மென்னகை புரிந்தவர், நீ மனோவோட மகளாமா என்றார். அவரை புரியாமல் பார்த்தபடி ஆம் என்று தலையசைக்கவும், நான் பூஷியோட ஃப்ரெண்டுன்னு நினைத்தேம்மா, இப்போ தான் நீங்கள் வெளியே பேசினதை கேட்டேன் எனவும், பரவாயில்லை அங்கிள், நாம் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே என சாதாரணமாக பேசவும், ஜெய்க்கு நேர் எதிராக இருந்த ஒற்றை இருக்கையில் வந்து அமர்ந்தான் விகான். அருகில் ஆர்வம் உணர்ந்து திரும்பியவள் அங்கு டிஷர்ட் ஷர்ட்ஸ் அணிந்து லேப்டாப்போடு அமர்ந்து இருப்பவனை கண்டு பின் தன் பார்வையை திருப்பி கொண்டாள். அனைவருக்கும் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப குடிக்க பால், காஃபி, கிரீன் டீ என கொண்டு வந்து தந்து விட்டு சென்றார் சமையல் செய்பவர். அதை அறிந்தியபடியே ஆருவை பற்றி அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டார் ஜெய். அவளும் அவரின் அனைத்தனை கேள்விக்கும் பொறுமையாகவும் மரியாதையுடனும் பதிலளித்து கொண்டிருக்க, அவளையும் தந்தையும் மனதில் பொங்கிய சினத்தோடு கவனித்து கொண்டு அமர்ந்திருந்தான் விகான். சற்று நேரத்தில் ஜெய் தனக்கு வேலை இருப்பதாக சொல்லி அங்கிருந்து சென்று விட, விகானுக்கு அருகில் அமர்ந்திருப்பது ஒருவித சங்கடத்தை கொடுக்க, இயல்பாக இருக்க முடியாமல் தவித்தவள் பூஷியிடம் அவள் அறைக்கு செல்லலாம் என கூற நினைத்து வாயை திறக்கும் முன் அதற்குள் வாய்ப்பளிக்காமல் பியூட்டி பார்லரில் இருந்து மெஹந்தியிட பெண் வந்திருந்தாள். அவளை வரவேற்று அமர வைத்து அவளுக்கு தேவையான வசதி செய்து கொடுத்து விட்டு ஆர்வமாக அந்த பெண் கொண்டு வந்த புத்தகத்தில் இருந்து பிடித்த மாடலை இருவரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்து கொடுக்க, அந்த பெண் ஏதோ ஒரு அசௌகரியத்தோடு அமர்ந்திருப்பது போல் தோன்ற என்றமென்று கூர்ந்து கவனித்ததில் அந்த பெண்ணின் வலது கட்டை விரலில் நகை சுத்தி இருக்க மெஹந்தி கோலை அழுத்தி பிடிக்க முடியாமல் அவள் வழியில் தவிப்பது தெரிந்தது. முன்பே ஒத்துக்கொண்டதால் தவிர்க்க முடியாமல் பார்லரின் முதலாளி அனுப்பியதாகவும் தான் சமாளித்து கொள்வன் என்று வரைய தயாரானவளை தடுத்த ஆரு, நான் போட்டு விடுறேன் கொடுங்க என்றாள். அதை கேட்டு பதறிய அப்பெண், அச்சச்சோ வேணாங்க, ஏதாவது சின்ன தப்பு நடந்தாலும் பார்லர் பேர் கெட்டு போயிடும் எனவும் வேலை போயிடும், நானும் மெதுவாக போட்டுக்குவேங்க என்றாள். இல்லை பரவாயில்ல கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை ஆகாது என ஆறு கேட்கவும், இவ ரொம்ப அழகாக போடுவா, தைரியமாக கொடுங்க, இன்றைக்கு வருவது தெரிஞ்சிருந்தால் நான் உங்களை புக் பண்ணியிருக்கவே மாட்டேன் என்றாள் பூஜிதா. அப்போதும் தயங்கவில்லை சம்மதிக்க வைத்து அவளுக்கான பணத்தை கொடுத்து அனுப்பி வைத்தவள் தானே அழகாக பூதியின் இரு கைகளிலும் முழங்கை வரை அடிச்செடுத்தால் போல் ஒரு கையில் கண்ணனும் மற்றொரு கையில் ராதையும் வரைந்து அதில் கண்ணனுக்கு அருகில் திலீப் பெயரையும் ராதைக்கு அருகில் பூஷியின் பெயரையும் எழுதினாள். இவற்றையெல்லாம் அருகில் அமர்ந்தபடி கண்டும் காணாமல் பார்த்து கொண்டிருந்தான் விகான். விறுவிறுவென வரைந்து கொண்டிருந்தவள், பூரி வரலையா பூஷி எனவும், அதானே பார்த்தேன், எங்கடா இன்னும் கேட்கலையேன்னு, நாங்கள்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டோமே என சலிப்பாக சலித்து கொண்டவளை சங்கடமாக பார்த்தவள், ஹே என்னப்பா இப்படி சொல்லிட்டேன், நீயும் எனக்கு க்ளோஸ் தான், ஆனால் அவள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ளோஸ் அவ்வளவுதான் என்றால் இவளை சமாதானப்படுத்தும் குரலில். பூர்ணி டெல்லியில் கடைசி வருட ஆடைக்கலை வடிவமைப்பு சம்பந்தப்பட்ட படிப்பு படித்து கொண்டிருக்கிறாள். ஏதோ முக்கிய ப்ராஜெக்ட் செய்ய வேண்டியிருப்பதால் நிச்சயத்திற்கு வரவில்லை. அடுத்த மாதம் நடக்கவிருக்கும் திருமணத்தில் கலந்து கொள்வதாக கூறியிருந்தாள். தன் வேலையில் கவனமாக இருந்தாலும் இவர்கள் மேலும் ஒரு கண்ணை வைத்திருந்த விகான் ஆருவின் பூர்ணியை பற்றிய கேள்விக்கே தலை நிமிர்த்தியிருக்க, அடுத்து அவர்களின் உரையாடலில் வியப்பாக ஒற்றை புருவத்தை உயர்த்தி நம்ப முடியாத பார்வையை ஆருவின் மேல் பதித்திருந்தான். ஆனால் இது எதையும் ஆறு கொஞ்சமும் கவனிக்கவில்லை. ஏனென்றால் அவள்தான் அவன் அமர்ந்திருந்த பக்கம் கூட தன் பார்வையை திருப்பவில்லையே. அப்படியே பேசியபடி கால்களில் மெஹந்தியிட துவங்கவும் ஆருவின் ஃபோன் தன் இருப்பை சத்தமிட்டது உணர்த்திய துவங்கியது. சோஃபாக்களுக்கு இடையில் இருந்த அலங்கார மேஜையில் மேல் அவளின் ஃபோன் இருந்ததால் நிமிர்ந்து ஃபோனை பார்த்த அதே நேரம் விகானும் ஒளிர்ந்த ஃபோனை பார்த்திருந்தான். ஆனால் திரையில் பெயரை கண்டு ஆறு குதூகலிக்க விகாவும் முறைத்து கொண்டு காத்திருந்தான். நந்து அத்தான் காலிங் என்ற பெயரை கண்ட நொடி முகமும் அகமும் மலர்ந்து அதை எடுத்து காதிற்கு கொடுத்தவள் உற்சாகமாக ஹலோ அத்தான் என்றாள். அந்த பக்கம் இருந்து என்ன கேட்கப்பட்டதோ, அந்த சோக கதையை ஏன் கேட்குற என்று சலித்து கொள்ள, ஆமாம் உனக்கு எப்படி தெரியும், நீ அப்போவே வீட்டிற்கு வந்திருக்க கூடாதா, நான் அப்படியே உன் கூட எஸ் ஆகியிருப்பேனே, உன் சீனியரை தூக்கி கொதிக்கிற தாரில் போட என்னை சாபமிட்டவளை கண்டு பூஜிதாவால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அதிலும் அவள் அமர்ந்திருந்த விதம், மெஹந்தியிட ஆறு போட்டிருந்த ஷால் இடையூறாக இருக்க சட்டென்று கலட்ட நினைத்து கை வைத்தவள் அங்கு விகு அமர்ந்திருக்கவே அது செய்ய முடியாமல் அந்த ஷாலை பரதம் ஆடுவது போல் இடது தோளில் போட்டு வலது இடுப்பில் கொண்டு வந்து முடிச்சிட்டு சோஃபாவில் இடது காலை குத்துக்கால் இட்டு வலது காலை தொங்க விட்டு இலகுவாக ஆட்டியபடி கதை பேசி கொண்டிருந்தாள். பரவாயில்லை, வேறு கம்பெனியில் என் பெயரை சொல்லு, உடனே வேலை கிடைக்கும் என்று கூறினாள் ஆரு.